ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் செலிப்ரேஷனில் சிறப்பாக முடிச்சிட்ட பிறகு சரி வீட்டில் தான் யாரும் இல்லையே, நம்ம டைரி எழுதி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் டைரி எழுதலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய டைரியை எடுத்து ஆளில் உட்காந்துக்கிட்டு எழுதுகிறாங்க. அதாவது அதில் என்ன எழுதுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி கல்யாணம் பண்ணி நம்ம விஜய் வீட்டுக்கு வந்ததுலேருந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வரையும் என்ன நடந்துச்சோ அதை எழுதுகிறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜயை பற்றி எழுதுகிறாங்க. விஜய், நீங்கள் என் மேலே அளவு கடந்த அன்பும் காதலும் வச்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் நீங்கள் அதை வெளிப்படுத்துகிற நேரம் வரும் அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி எழுதுகிறாங்க. அதே சமயம் எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட நீங்கள் துடிச்சு போயிடுறீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விஷப்பூச்சி என்னை கடிச்சதை நான் எங்கே பொழைக்க மாட்டேனோ அப்படின்ட்டு நீங்கள் பதறி அடிச்சுக்கிட்டு என்னை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்ததில்ல. அந்த இடத்துல என்னை கேரிங்காக பார்த்துக்கிட்டீங்க. அந்த இடத்துல நீங்கள் ஒய்ஃபை ஹஸ்பண்ட் எப்படி பார்த்துவாங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் உங்களுடைய அன்பு முழுசாக எனக்கு கிடைக்கணும் விஜய், இது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் அப்படின்ற மாதிரி எழுதிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல டைரியை வச்சுட்டு அவங்க வேலை செய்ய போயிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம விஜய் அந்த டைரியை எடுத்து படிச்சிருந்தா சும்மா வேறு லெவலாக இருந்திருக்காங்க. நம்முடைய மல்லி எவ்வளோ விஜய் மேலே லவ்வை வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத படிச்சிருந்தான்னு கண்டிப்பாக நம்ம விஜயை போயிட்டு மல்லிக்கிட்ட அவருடைய அன்பெல்லாம் வெளிப்படுத்தி, நான் உன்னை லவ் பண்ணுற மல்லி, நீ தான் இந்த வீட்டோட மருமக, நீ என்னுடைய புண்டாட்டி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாருங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அது நடக்காது போயிடுச்சுங்க. நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா கிச்சனில் பிஸியாக இருக்காங்க. சரி என்னடா டைரி இது டேபிள் மேலே இருக்கே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் உதவாத தருதலை பெரிச்சாலி அந்த டைரியை பார்த்துட்றாங்க. பார்த்துட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா யார் தான் இருக்கும் அந்த டைரி, எதுக்கு இங்கே வச்சுருக்காங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஒரு வேளை இந்த ரஞ்சிதாவுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கொஞ்சம் கூட மேனஸே இல்லாத இந்த ராஜேஸ்வரி அந்த டைரியை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தது பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய மல்லியோட டைரின்னு தெரிஞ்சுக்கிட்டு, சரி என்னதான் அப்படி எழுதியிருக்க போகிறா அப்படின்றத படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம மல்லி விஜய் எவ்வளோ லவ் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தோடு சேர்த்து இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்மளுடைய விஜய் அவருடைய காதலை எதனால் வெளிப்படுத்த மாட்டுறாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ராஜேஸ்வரி சும்மா இருப்பாளா, அவள் ஓஹோ இதெல்லாம் உன்னுடைய டைரி தானடி, உனக்கு இந்த ஆசையெல்லாம் வேறு இருக்கா, கண்டிப்பாக உன் ஆசையை நான் நடக்க விட மாட்டேன், உன் ஆசையை மண்ணோட மண்ணை போட்டு நான் புதைக்காத விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த டைரியை பார்த்திங்கன்னா தூக்கிக்கிட்டு போயிடுறாங்க. இந்த டைரியை ரஞ்சிதாவை காட்டி அவ்வளவும் மல்லி மேலே வெறுப்பு வர வச்சு 2 பேர் பிளான் பண்ணி நம்மளுடைய மல்லியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி மானங்கிட்ட புத்தி பெரிச்சாலை 2ம் இருக்குங்க. இதுக்கு கூடிய சீக்கிரம் எலி பேஸ்ட்டு வாங்கிட்டு வச்சதாங்க சீக்கிரம் 2ம் செத்து போச்சானதாங்க இந்த சீரியல் நல்லா போக மறக்காது. சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.